நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸோட ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர். இதுக்கு முன்னாடி சிஇஓவாவும் இருந்தாரு. யங்ஸ்டர்ஸோட முக்கியமா யங் ஆண்டர்பிரனர்ஸோட இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒரு ஆளு. அவரோட ஸ்பீச் எல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல பிச்சுக்கும். ஒரு காலத்துல அவரை தலையில தூக்கி வச்சு ஆடின அதே ஆன்லைன் சமூகம் தான் இப்ப அவரை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு காரணமா அவரோட ஸ்பீச்ன்னு தான் சொல்றாங்க. தலைவர் எங்க போனாலும், முக்கியமா எங்க பேசினாலும் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தாரு. அது என்னன்னா 70 hours per week. நம்ம நாடு யங்ஸ்டர்ஸ் நிறைஞ்ச நாடு. இளைஞர்கள் ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரமாவது வேலை செய்யணும். நான்லாம் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி 85-90 மணி நேரம் வேலை செய்வேன். இந்தியன்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை எடுத்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க மற்ற நாடுகளோட ப்ரொடக்டிவிட்டியை விட கம்மியா தான் இருக்கு. மற்ற நாடுகள் மாதிரி நம்ம முன்னேறணும்னா, நம்ம நாடும் வளர்ச்சியின் பாதையை நோக்கி பயணிக்கணும்னா யங்ஸ்டர்ஸ் 70 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லுவாரு. ஜப்பானை பாருங்க, ஜெர்மனியை பாருங்க. 2ஆம் உலக போர்ல 2 நாடும் தோத்து போச்சு. 2 நாட்டோட பினான்ஸும் அடிமட்ட லெவல்ல இருந்துச்சு. இந்த 2 நாடும் எப்படி வளர்ந்த நாடா மாறிச்சுன்னா, அந்த நாட்டோட இளைஞர்கள் அந்த நாட்டோட வளர்ச்சிக்காக தியாகம் செஞ்சாங்க. நாமளும் அந்த மாதிரி உழைச்சாதான் நம்மோட நாடும் முன்னேறும் அப்படின்னு ரெகுலரா பேசுற ஆளு. அதெல்லாம் தாண்டி இப்ப ரீசெண்டா என்ன பேசி வச்சிருக்காருன்னா, 1986ல தான் இந்தியால ஒரு முக்கியமான டிரான்சிஷன் நடந்தது. ஒரு வாரத்துக்கு 6 நாள் உழைக்கணும்ன்றத மாத்தி 5 நாள் உழைச்சா போதும்னு சொன்னாங்க. இந்த மாற்றம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. ரெடியூஸ்டு ஒர்க், அதாவது கம்மியா வேலை செய்யறது நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையா அமையும். மோடியை பாருங்க, ஒரு வாரத்துக்கு 100 மணி நேரம் வேலை செய்யறாரு. அப்படி இந்த நாட்டோட ஒவ்வொரு குடிமகன் அப்படி வேலை செய்ய வேணாம், அவரோட உழைப்பை நீங்க மேட்ச் பண்ண வேணாம் அப்படின்னு பேசி வச்சிருக்காரு. நாராயணமூர்த்தி அவர்கள் சொல்றது எல்லாமே உண்மையா இல்ல உருட்டா? நிஜமாவே இந்தியர்கள் கம்மியா தான் உழைக்கிறாங்களா? அப்படி கம்மியா உழைக்கிறதுனால தான் இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கா, இந்தியா முன்னேறாம இருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டேட்டா வச்சும் ஃபேக்ட்ஸை வச்சும் பேசிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரதீப் பேசுறேன். இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டியை கம்பேர் பண்ணும் போது, மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும் போது நாராயணமூர்த்தி அவர்கள் சொல்ற மாதிரியே ப்ரொடக்டிவிட்டி கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்தியர்கள் நிஜமாவே கம்மியா தான் உழைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ILO ரிலீஸ் பண்ண டேட்டா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ILOனா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இவங்க எந்த நாட்டுல இருக்க லேபர்ஸ் எல்லாம் உலகத்திலேயே அதிகமா ஓவர் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்றாங்க. உலகம் ஃபுல்லா பெரும்பாலான கண்ட்ரீஸ் ஃபாலோ பண்ற அதிகபட்ச ஒர்க் ஹவர்ஸ் பெர் வீக்கே 48 hours தான். சோ இவங்க என்ன மாதிரியான ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்றாங்கன்னா, ஒரு நாட்டுல இருக்க எத்தனை சதவீத லேபர்ஸ் 49 ஹவர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாட்டோட டேட்டாவையும் தனித்தனியா ரிலீஸ் பண்றாங்க. இதுல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது பூட்டான் தான். பூட்டான்ல இருக்க 61% லேபர்ஸ் ஒரு வாரத்துக்கு 49 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறாங்களாம். இந்த லிஸ்ட்ல அடுத்த நாடு யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம நாடு தான். இந்தியால 51% லேபர்ஸ் ஒரு வாரத்துக்கு 49 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறாங்களாம். அதாவது இங்க இருக்க ஸ்டாண்டர்டே 48 மணி நேரம் தான். இந்தியாவோட ஸ்டாண்டர்டே 48 மணி நேரம் தான். அதுக்கு மேல ரெகுலரா ஒருத்தனுக்கு ஒவ்வொரு வாரமும் வேலை கொடுக்க கூடாது. ஆனா இந்த நாட்டுல இருக்க 51% லேபர்ஸ்க்கு பாதிக்கும் மேல ஒரு வாரத்துக்கு 49 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறாங்களாம். நம்மளை விட கம்மியா பங்களாதேஷ் இருக்கு, அங்க 47% தான். அதை விட கம்மியா பாகிஸ்தான் இருக்கு, அங்க 40% தான். அதாவது உலகத்திலேயே ரூல்ஸ் மீறி அதிகமா ஒர்க் பண்றதுல 2வது இடத்துல இருக்கும். ஆனா இதுவும் நாராயணமூர்த்திக்கு பத்தல. சரி, நாராயணமூர்த்தி அவர்கள் சொல்றாருல, அதிகமா உழைச்சா, அதாவது ஒவ்வொரு இளைஞனும் அதிக மணி நேரம் ஒரு வாரத்துக்கு உழைச்சா அதிக ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும்னு சொல்றாருல, அதுவே ஒரு உருட்டு தான். ஏன்னா அதுதான் இந்த டேட்டாவும் சொல்லுது. இந்த டேட்டால இருக்க டாப் லிஸ்ட்ல இருக்க எல்லா நாடுமே கம்மியான ப்ரொடக்டிவிட்டியில தான் இருக்கு. ஆனாலும் இந்த நாட்டுல இருக்கவங்கலாம் அதிகமா தான் உழைச்சிட்டு இருக்கான். சரி, எவன்டா அதிகமா ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கறான்னு பார்த்தா, கம்மியா உழைக்கிற லேபர்ஸ் கம்மியா உழைக்கிற நாடு இருக்குல்ல, அந்த நாடுகள் கிட்ட தான் அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் 2 நாட்டோட பேரை சொல்றாருல, ஒன்னு ஜெர்மனி, இன்னொன்னு ஜப்பான். அவங்களே அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை கம்மியா தான் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெர்மனில ஆவரேஜா ஒரு பர்சன் ஒரு வாரத்துக்கு 34.7 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவானா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாரத்துக்கு 5 நாள் ஒர்க்கிங் டேன்னு வைங்களேன். அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்தை விட கம்மியா ஒர்க் பண்றான் ஜெர்மனில இருக்க ஆளு. இது யூரோப்ல இருக்க மற்ற நாடுகளோட ஆவரேஜை விட ரொம்ப கம்மியா. யூரோப்ல ஒரு வாரத்துக்கு 37 மணி நேரம் வேலை செய்யறாங்களாம்.
ஆவரேஜா. அதே ஜெர்மனில 34.7 தானா. இதே அப்படியே ஜப்பானுக்கு வந்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்க ஸ்டாண்டர்ட் என்னன்னா ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் தான். இதுதான் அங்க இருக்க ஸ்டாண்டர்டே, அதாவது லேபர் லாஸ்ல மென்ஷன் பண்ணப்பட்ட ஸ்டாண்டர்டே. இதே நம்ம ஊர்ல ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம், அதாவது ஒரு ஆளுக்கு 5 ஒர்க்கிங் டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல ஒரு ஆளு 9 மணி நேரம் வேலை செய்யணும் பிரேக்கை தவிர்த்துட்டு. இதே ஜெர்மனில 7 மணி நேரத்துக்கும் கம்மியா வேலை செஞ்சா போதும். ஆனா டேட்டா என்ன சொல்லுதுன்னா அதையும் தாண்டி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்தியால இருக்க பாதி லேபர்ஸ் 49 மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ சில பேருக்கு டவுட் வரலாம், ப்ரோ நாராயணமூர்த்தி அவர்கள் சொன்னது சரிதானே ப்ரோ? ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பொம்மை செய்யற கம்பெனி, டாய் மேக்கிங் கம்பெனி. அந்த கம்பெனில வேலை செய்யற ஒருத்தர் 9 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு 10 பொம்மை தயாரிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே நபர் 9 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறார். ஃபார் எக்ஸாம்பிள் நாராயணமூர்த்தி சொல்ற மாதிரியே 70 மணி நேரம் 5 நாளைக்குள்ள 5 ஒர்க்கிங் டேக்குள்ள வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்வாரு? 14 மணி நேரம் வேலை செய்வாரு. அப்படி வேலை செய்யும் போது இதுக்கு முன்னாடி அவர் 10 பொம்மையை தான் உருவாக்கி இருப்பாரு. இப்ப அவரால 15 பொம்மையை உருவாக்க முடியும். அப்போ கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ அவர் சொல்ற கான்செப்ட் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுதே ப்ரோ அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஜப்பான் ஏன் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அதிகமா வேலை செஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி பாப்புலேஷனே இல்ல, பாப்புலேஷனே கம்மி தான். சோ அவங்களால புது ஆட்களை வேற நாட்டுல இருந்து அப்போதைக்கு கொண்டு வர முடியாது, உள்ள கொண்டு வர முடியாது. அதனால அங்க இருக்க ஆட்கள் தான், அங்க இருக்க ஹியூமன் ரிசோர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டாகணும்ன்ற ஒரு நிலைமை. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா இஸ் an ஓவர் பாப்புலேட்டட் கண்ட்ரி. நம்ம கிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஆல்ரெடி நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ்ல தான் இருக்கோம். இதையும் நான் சொல்லுங்க, ILO தான் சொல்லுது, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் சொல்லுது. இங்கே பட்டம் வாங்கின கிராஜுவேட் ஆன இளைஞர்கள்ல 29.4% பேருக்கு வேலை இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ஏற்கனவே ஒரு எம்ப்ளாயி இருக்கான்ல, அவனை 9 மணி நேரத்துல இருந்து 14 மணி நேரம் வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்றதை விட இன்னொரு எம்ப்ளாயியை கம்பெனி ரெக்ரூட் பண்ணும். இப்ப 2 எம்ப்ளாயி 9 மணி நேரம் வேலை செய்யும் போது அவங்களால 20 பொம்மைகளை உருவாக்க முடியும். உடனே அடுத்த கேள்வி சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, ப்ரோ இன்னொரு எம்ப்ளாயியை ரெக்ரூட் பண்ணும் போது அது கம்பெனிக்கு நட்டத்தை கொடுக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு முதலாளி எதற்காக 10 பொம்மைகள்ல இருந்து 20 பொம்மை அதிகமா விற்கணும்னு நினைக்க போறான், இல்ல உருவாக்கணும்னு நினைக்க போறான். அதற்கான கஸ்டமர்ஸ் இருக்க பட்சத்துல தான், மார்க்கெட்ல அந்த பொம்மைகளுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்க பட்சத்துல தான் 20 பொம்மைகளை உருவாக்கணும்னு நினைக்க போறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க 20 பொம்மைகளை உருவாக்குனானா அந்த முதலாளியால விற்க முடியும். ரெண்டாவது விஷயம், இங்க 10 பொம்மைகளை விற்கும் போது முதலாளியால எந்த நஷ்டமும் இல்லாம ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்க முடியுது. அப்போ 20 பொம்மைகளை விற்கும் போது அதே முதலாளியால 2 தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். இப்போ அதே முதலாளி அந்த ஒரு தொழிலாளி வச்சு 20 பொம்மைகளை உருவாக்கணும்னு நினைச்சாருன்னா, அந்த எம்ப்ளாயி மேல பிரஷர் போட்டார்னா அது என்ன அர்த்தம்னா நாட்டோட வளர்ச்சின்னு அர்த்தம் இல்ல, அந்த முதலாளியோட தனிப்பட்ட பேராசைன்னு அர்த்தம், உழைப்பு சுரண்டல்னு அர்த்தம், தொழிலாளிகளோட உழைப்ப சுரண்ட நினைக்கிறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி முதலாளிகள் தொழிலாளிகள் தலையில அதிக வேலையை கொடுத்து பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கறதுனால மட்டும் ஒரு நாடு வளர்ந்துருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த உழைப்பு சுரண்டல் மூலமா கிடைக்கிற லாபம் எல்லாமே ஒரு தனி மனிதனுக்கோ இல்ல தனிப்பட்ட குடும்பத்துக்கோ தான் போய் சேரும். அதாவது அந்த பணம் முழுக்க ஒருத்தருக்கோ இல்ல ஒரு 20-30 பேருக்கோ தான் போய் சேரும். இதே அந்த முதலாளி டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்பை மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில கிடைக்கிற காசை மக்கள் செலவழிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் செலவழிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பணம் மறுபடியும் புது புது செக்டார்ஸ், இந்தியால உள்ள புது புது செக்டார்ஸ் டெவலப் பண்ணும், பெருசாக்கும். இதே பணத்தை முதலாளியும் தானே ப்ரோ செலவழிப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 பேரால 30 பேரால எவ்வளவு பணத்தை செலவழிக்க முடியும்? இதே 1 கோடி பேரால 10 கோடி பேரால இங்க இளைஞர்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் அந்த குடும்பத்தோட வருவாயா மாறும். அந்த குடும்பத்துக்கான செலவுகள் வேற வேற இண்டஸ்ட்ரீஸ தழைக்க வைக்கும், உருவாக்கும், இல்ல ஏற்கனவே இருக்க இண்டஸ்ட்ரீஸ மோர் ப்ராஃபிட்டபிளா மாத்தும். இப்படிதான் ஒரு நாடு வளர முடியும். ஏற்கனவே அதிகமா உழைக்கிறவன் 70 மணி நேரம் உழைச்சா என்ன ஆகும்னு சொல்லவா? நாராயணமூர்த்தி அடிக்கடி ஜப்பானை பத்தி பேசுறாருல, ஆனா அதே ஜப்பான்ல நடந்த கரோஷியை பத்தி பேசுவாரான்னு கேளுங்க. எல்லா முதலாளிகளுக்கும் கரோஷினா என்னன்னு தெரியும், ஆனா வாயை திறக்க மாட்டானுங்க. நம்ம பேசுறோம்ல ஜப்பான்ல வேர்ல்டு வார் 2க்கு பிறகு அந்த மக்களை அதிகம் உழைக்க சொல்லி ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்டே இந்த ப்ரொபகண்டால ஈடுபட ஆரம்பிச்சது. எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாம ஜப்பானிய மக்கள் பல நிறுவனங்களுக்காக, பிரைவேட் செக்டாருக்காக அதிகமா அவங்களோட உழைப்பை போட ஆரம்பிச்சாங்க. இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா 1970களில் கரோஷின்ற வார்த்தை ஜப்பான்ல ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. கரோஷினா வேற ஒண்ணும் இல்லைங்க, வேலை செய்யும் போதே சாகிறது, ஒர்க் பிளேஸ் டெத்னு அர்த்தம். ஒரு மனுஷன் அதிகமா உழைக்கிறதுனால அதிகமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ளாக்கப்பட்டு ஜப்பான்ல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் இறக்க ஆரம்பிச்சாங்க. இறந்தவங்க எல்லாருமே ஹார்ட் அட்டாக்னாலையும் ஸ்ட்ரோக்னாலையும் இறந்து போனாங்க. இங்க எப்படி ஏர்னஸ்ட் அண்ட் யங்ல வேலை பார்த்த ஒரு 26 வயசு பொண்ணு ஆனா செபஸ்டியன் இறந்தாங்களோ அதே மாதிரி 1970களிலே ஜப்பான்ல நிறைய மரணங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இதற்காகவே அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா கரோஷி ஹாட்லைன்
ஒன்னு உருவாக்குச்சு. இங்க எப்படி சூசைடல் தாட்ஸ் இருந்தா ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஹாட்லைன் அது. அங்க நீங்க ஃபோன் பண்ணி ஒரு லாயர் கிட்டயோ இல்ல சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ பேசலாம். நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னா அந்த ஹெல்ப்லைன்ல இருக்க டாக்டர் உங்களுக்கு உதவுவாங்க. இல்ல உங்ககிட்ட இருந்து அதிக உழைப்பு சுரண்டல் நடக்குதுன்னா அந்த ஹெல்ப்லைன்ல இருக்க லாயர் உங்களுக்கு உதவுவாங்க. அதுவும் எப்போ வருது? நிறைய பேர் செத்த பிறகுதான். 1988ல தான் வருது. ஜப்பானோட லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் ஒரு சர்வே எடுத்து அதுல நாட்டுல வேலை செய்யற 4ல ஒருத்தன் 60 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறான்னு தெரிஞ்ச பிறகுதான் கவர்மெண்ட் இந்த முடிவுக்கு வருது. அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் வேலை செய்யற டீலுக்கு வந்திருக்கோம்னா அதற்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள் இருக்கு, இறப்பு இருக்கு. மேடேனா அஜித் பிறந்த நாள் மட்டும்தான் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா மேடேக்கு பின்னாடி இருக்க வரலாறு இங்க யாருக்கும் தெரியாது. அதற்கு பின்னாடி எவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு, எவ்வளவு பேர் இறந்தாங்க, அப்புறம் ஃபோர்டு கம்பெனி உள்ள பூந்து என்ன ஐடியால இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அந்த வரலாறு நீளுது. அண்ட் இன்னொரு விஷயம், நாராயணமூர்த்தி அவர்கள் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 85ல இருந்து 90 மணி நேரம் வேலை செய்யறேன்னு சொல்றாரு. மோடி அவர்கள் 100 மணி நேரம் வேலை செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா கேள்வி என்னன்னா, நாராயணமூர்த்தி அவரோட கம்பெனில 1 மணி நேரத்துக்கு எடுக்கிற வருவாயும் 1 மணி நேரத்துக்கு நான் அதே கம்பெனில வேலை செய்யற வருவாயும் ஒண்ணா? நான் 48 மணி நேரத்துல இருந்து 70 மணி நேரம் வேலை செஞ்சா என்னோட சேலரியை நீங்க என்ன இன்க்ரீஸ் பண்ணிட போறீங்களா? அப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணலனா நான் ஒரு அவர் உங்களுக்கு தர உழைப்புக்கு நான் ஒரு பே வாங்குறேன்ல, அதுல இருந்து என்னோட பேவை நான் கம்மி பண்ணிட்டேன்னு அர்த்தம். என்னோட 1 மணி நேரத்துக்கான வருவாயை நீங்க குறைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இங்க 8 hours ஒர்க் பண்ணணும்ன்ற கான்செப்டே எதன் அடிப்படையில் உருவாச்சுன்னா 24 மணி நேரத்தை 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8 மணி நேரம் வரும். அதாவது 8 மணி நேரம் உழைக்கணும், 8 மணி நேரம் உறங்கணும், மீதி இருக்க 8 மணி நேரம் உங்களுக்காக நீங்க செலவு செஞ்சுக்கணும். உங்களோட பர்சனல் ஹைஜீனா இருக்கட்டும், நீங்க ஹெல்த்தியா இருக்க விரும்புவீங்க, உங்களோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புவீங்க, உங்களோட உடல் நலத்தை பார்த்துக்க எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்க நியூஸ் பார்ப்பீங்க, இல்ல உங்களுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஹாபிஸ் ஏதாவது இருக்கும், இல்ல ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. சோ இந்த ரூல் ஒழுங்கா இருந்தாதான் உங்களோட மென்டல் பீஸும் பிசிக்கல் ஃபிட்னஸும் ஒழுங்கா இருக்கும். அதனால தான் இந்த ரூல் கொண்டு வந்தது. ஆனா உங்களோட ஒர்க் ஹவர்ஸ்ல ஒவ்வொரு மணி நேரம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? ஒன்னு நீங்க உங்களோட தூக்கத்துல இருந்து உங்களோட மணி நேரத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கும், இல்ல உங்களோட பர்சனல் வெல்பீயிங்காக நீங்க ஒதுக்கி வச்ச மணி நேரத்துல இருந்து வேலைக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்க ஓவர் டைம் ஒர்க் பண்ணாலும் பெருசா யாரும் ஓவர் டைமுக்கு ஒழுங்கா காசுலாம் தரதில்லை. இங்க அடிக்கடி நிறைய பேர் நைட்டு 10 மணி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. ஆனா ஓவர் டைம் அப்ளை பண்ணி எவனும் காசு வாங்க மாட்டான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணா கூட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஓவர் டைம் அப்ளை பண்ணி காசு வாங்க மாட்டாங்க. ஏதாவது அத்திப்பூ பூத்த மாதிரி எவனாவது ஒருத்தன் எப்பயாவது ஒருத்தன் வெப்சைட்ல அப்ளை பண்ணி காசு வாங்கினாதான் உண்டு. ஐடிலேயே இந்த நிலைமைனா இன்னும் மற்ற செக்டார்ஸ்ல எல்லாம் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. சோ ஏற்கனவே சொன்னதுதான், இருக்கவன் தலையில அதிக ஒர்க் ப்ரெஷரை போட்டு அவனை டார்ச்சர் பண்றதை விட உங்களுக்கு அதிக ஒர்க் வந்துச்சுன்னா இன்னும் நிறைய ஒர்க் ஃபோர்ஸை உள்ள எடுங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சி தனிப்பட்ட மனிதனோட வளர்ச்சியோ இல்ல ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தோட வளர்ச்சியோ கிடையாது. அந்த நாட்டுல இருக்க மக்களோட வளர்ச்சி தான் நாட்டோட வளர்ச்சியா பார்க்கப்படும். அதுதான் சொல்லணும்னு நினைச்சோம். நாராயணமூர்த்தி அவர்களுக்கு இதெல்லாம் கேட்குமான்னு தெரியாது, ஆனா சொல்லணும்னு நினைச்சோம், சொல்லிட்டோம். நன்றி, வணக்கம்.